Welcome back to another video of Petrol Bunk scam. ஒரு மனுஷன் ஒரு வாட்டி ஏமாந்தா ஓகே, ஆனால் ஒரு யூடியூபர் அதே பெட்ரோல் பங்க்ல 3-4 வாட்டி ஏமாந்தா எப்படி இருக்கும்? அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வெல்கம் பேக் டு another video of Petrol Bunk scam. கேட்க சிரிப்பா இருக்குல்ல? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெட்ரோல் சம்மோ ஸ்டில் எக்ஸிஸ்ட். இருங்க காலமும் சொல்கிறேன் என்னாச்சுன்னு. கேட்கலன்னா மொட்டை அடிச்சிடுறாங்க போலயே. சரி, அது எங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணுறாங்கன்னா கஷ்டம். ஹலோ கைஸ், நான் சோல் ரைடர் ட்ராவல் வ்ளாக்ஸ் அதுன்னு பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலில் ஒரு லோக்கல் எக்ஸ்ப்ளரேஷனோ ஒரு ட்ராவல் ஸ்கேம் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. ஸோ சூன் ஒரு ட்ராவல் சீரிஸோடு நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவேயோட அப்டேட் வேறு கொடுத்துருப்பேன். எஸ், அந்த கிவ்அவே எண்ட் வேறு வருது. ஸோ சேனலுக்கு புதுசுனா இந்த ஸ்கேம் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அது பெட்ரோல் 200 போட சொன்னேன். 50 ரூபாய்க்கு அவர் வந்து மிஷின் வச்சு போட்டார். 150 ரூபா எடுத்துருவாது. அதான் 200 ஆச்சுல சார் அப்படின்னு சொல்கிறாரு. யோ 200 ரூபா போடியான்னு சொன்னோடனே அப்புறம் 150 ரூபாலேருந்து 200 ரூபாப்பா 200 சொல்கிறேன். நானா செல்போனை மூஞ்சிக்கினே காட்டி காட்டி என்ன பண்றாங்க? கொலை பண்ணிடுவியா? ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. செல்போனை வச்சு என்ன பண்றீங்க? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? ரொம்ப ஃபஸ்ட்டு பேரும் கரெக்டாக சொல்லணும்னா, அதாவது நான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னேன். அவர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணார், 50 நிறுத்தினார். ஆனால் 200 ரூபான்னு சொன்னேன், உடனே 150 நிறுத்திட்டு அதான் 50 ரூபா 180 ரூபா ஆச்சுலப்பா, 200 ரூபா ஆச்சுலப்பா. ஆனால் நான் பார்த்துட்ருக்கேன், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 200 ரூபா போடுங்கன்னு சொன்னேன். ஓ 200 ரூபாப்பா, ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கணும். ஏன்னா வீடியோ வந்து காலங்காலத்தில் ஷூட் பண்ணது, ப்ளஸ் எனக்கும் வந்து அந்தளவுக்கு ஹோப் இல்லை, ஏமாற்ற மாட்டாங்க ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் ப்ளஸ் 200 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறோன்னு சொல்ல போயிட்டேன். ஏன்னா லாஸ்ட் பெட்ரோல் பங்க் ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து மதிக்காமல் போட பார்த்தீங்களா, என்ன சொல்லணும், மதித்தேன். பட் ஸ்டில் ஏர்லி மார்னிங்னால விட்டுட்டேன். ஏன்னா கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 200 ரூபாய்க்கு ஏமாந்துருக்காங்க, 100 ரூபாய்க்கு ஏமாந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணுற ஒரே காரணம் என்னன்னா, நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்கள் கமெண்ட்டில் இருக்க அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ மறுபடியும் பண்ணுறேன். இதே சினாரியோ எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் நடக்குது. அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக இதான் நடக்குது. சரி, என்னதான் வந்து சொன்னாலும் இவங்க மறுபடியும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கைஸ். லைக் நம்ம வீடியோ பார்க்குறவங்க, யூடியூப் பார்க்குறவங்க, இவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. பட் ஸ்டில் நம்ம பேரண்ட்ஸ், அப்புறம் லேடிஸ், ஒரு சில பேர்லாம் யூடியூப் பக்கமே வர மாட்டாங்கள்ல, அவங்களுக்குலாம் அந்த அவேர்னஸ் சுத்தமாக இருக்காது. இந்த வீடியோவில் அவர் ஃபேஸை நான் பிளர் பண்ணியிருக்க மாட்டேன். எஸ், ஏன்னா கிளியர் அண்ட் கட்டாக அவர் என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ப்ளஸ் அடுத்து இன்னொரு ஸ்கேம் வீடியோ வருது. எஸ், அது வந்து பெட்ரோல் பங்க் ஸ்கேம் தான். அந்த ஸ்கேமில் வந்து உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஏன் நான் ஃபேஸ் வந்து பிளர் பண்ணலன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் எண்ட் டேட். இன்றைக்கி கூட நான் வந்து கிவ்அவே முடிச்சுக்கிறோம். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ஃபெயிலியர். டு பி ஃப்ராங்க், எனக்கும் ஆண்ட்ரூ ப்ரோக்கும் டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு கிவ்அவே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹெல்மெட் இருந்தாலும் ஒரு 10,000 பேர் 1000 பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். லைக் கமெண்ட்டில் அப்படி இப்படின்னு வர வைப்போம், இன்னும் ஃபாலோவர்ஸை ஏறும். ஸோ எல்லாம் வந்து அப்படி இப்படி போவோம். பட் ஸ்டில் எங்களுக்கு நாங்கள் ரைடர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் யோசிச்சோம். பட் ரைடிங் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல். ஸோ மொத்தமாக 22 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த 22 பேருக்கும் ஒரே ஒரு ஹெல்மெட் நினச்சி பாருங்களேன். ஜஸ்ட் மூஞ்சி ஒன்றும் அவருக்கு யார் யாரெல்லாம் ரீடேக்லாம் பண்ணேன். ஸோ இந்த 22 பேரில் ஒருத்தர் அந்த ஹெல்மெட் ஜெயிக் போகிறாங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் யோசிச்சு வைப்போம். ப்ளஸ் இந்த
கிவ்வே கொடுக்கும்போது எனக்கும் லைட்டாக மனசு கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் பைக்லெஸ் பாய்ஸ்லாம் இருக்கீங்க, ப்ளஸ் சின்ன பசங்களாம் இருக்கீங்க, உங்களால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வர முடியாது. ஸோ உங்களுக்கும் ஸ்பெஷல் கிவ்வே வருது, டோன்ட் வெரி. ஸோ வந்து கஷ்டப்பட்டுலாம் கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டு, ஷேர் வே ஆஃப் கிவ்வே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், சேனல் அப்டேட்டடாக இருங்க. ஸோ சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். see you guys on வீடியோ. ஸோ பை கைஸ், லவ் யூ, டேக் கேர். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வீடியோஸ் சீக்கிரம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். பை கைஸ், லவ் யூ.